வணக்கம். ஸ்டாலின் சிறைக்கு செல்கிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மின்சாரத்துறையில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் அங்கு வேலை செய்தவர்கள் மூலமாகவே இந்த திருட்டு நடைபெற்றதாகவும் அவர்களை தற்பொழுது விசாரணைக்காக அழைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணைக்கு உட்பட்டு சென்னையில் அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கடந்த திமுகவின் ஆட்சியில் செய்த முறைகேடுகள், இதனை மறைப்பதற்குத்தான் தற்பொழுது இதை செய்ய என்னிடம் வற்புறுத்தினார்கள். எப்படியும் திமுகவின் ஆட்சிதான் வரும், அப்பொழுது உன் வேலையை நாங்கள் பறித்து விடுவோம். தாவேகாவின் ஆட்சி இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் நீடிக்கும் என்பதை பற்றி அவர்கள் பேசியதாகவும் என்னிடம் தெரிவித்தார்கள். வேறு வழியில்லாமல் நாங்கள் இதை செய்தோம் என்பதை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தியிருப்பதாக சமூக ஊடகங்களில் வைரலாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவே இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கும் என்பதற்கேற்ப மின்சாரத்துறையில் பல நிறுவனங்களிடம் பல ஆயிரம் கோடிகள் கமிஷனாக டெண்டர்கள் கொடுப்பதற்கு முன்கூட்டியே தேர்தல் செலவுக்காக திமுக பெற்றதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் திமுக ஆட்சியை அமைக்காமல் யாரும் எதிர்பார்க்க முடியாமல் ஒரு தேர்தல் திருப்புமுனை தாவேகா ஆட்சியை அமைத்து விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று விட்டனர். இது மக்களை விட ஸ்டாலின் அவர்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒன்று, பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் திமுகவின் ஆட்சி அமைக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது பணத்தை கொடுத்தாலும் கூட அந்த முக்கியமான டெண்டர் ஃபைல்ஸ் அனைத்தும் அடங்கிய அந்த ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் செய்தால் நிச்சயம் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவோம் என்ற ஒரு அச்சம் திமுகவின் தலைமைக்கு வந்துவிட்டது. இதனால்தான் தற்பொழுது அந்த 18 ஹார்ட் டிஸ்குகளை எப்படியாவது நாம் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக திமுக போட்ட அந்த சதித்திட்டம்தான் தற்பொழுது இவர்கள் வசமாக சிக்கிக்கொண்டனர். மேலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய அறை, அதிலும் மின்சாரத்துறையில் அனைத்து ஆவணங்களும் அங்கு பணியாற்றக்கூடியவர்களும் முக்கியமாக விசாரணைக்கு உட்படுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தபொழுது முதலில் கேட்டது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான். ஆனால் இங்கு கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தவில்லை. இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அரசாங்கம் மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இங்கு சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த இடத்திற்கு மட்டும் தெரிவித்துவிட்டார். தற்பொழுது தவறு நடந்த இடமும் இதுதான். இதனால்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் இவர்கள்தான் என்றும் இவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை வைத்து திமுகவின் ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி, ஏன் ஸ்டாலின் பெயரும் கூட இதில் அடங்கும். இதனால் அவர்களை விசாரணைக்கு கூட அழைத்து செல்லலாம். தற்பொழுது செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக இருக்கிறார். அதனால் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முயற்சிப்பார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, தற்பொழுது சாமானிய மனிதர்தான். அதனால் அவரை எப்போ வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைத்து செல்லலாம். வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீது சாட்சிகள் அனைத்தும் சரியாக இருந்தால் சிறையில் கூட அடைக்கப்படலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்பாக செய்த ஊழல்கள் அனைத்தையும் திமுகவிற்கு எதிராக அதிமுக சிறப்பான பங்களிப்பை கொடுக்காத காரணத்தினால் நாம் தான் இரண்டாவது முறை ஆட்சியை அமைப்போம் என்ற பகல் கனவில் திமுக இருந்தது. ஆனால் மக்கள் அதனை எல்லாம் முறியடித்து நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்கவில்லை, நீங்கள் மிகவும் மோசமான ஆட்சியை தான் கொடுத்துள்ளீர்கள், மக்கள் இனியும் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கேற்ப மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்தியதோடு திமுகவின் ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள்.
திமுகவின் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக ஆதரவுகளோடு திமுகவின் விசுவாசியாக இருந்த 20 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டணியில் இருந்த கட்சிகளும் அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பதாக விஜய் அவர்கள் தெரிவித்த நிலையில் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுத்தவர்கள் அனைத்து கூட்டணிகளும் தற்பொழுது விஜய் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று தற்பொழுது அடுத்த 5 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பதையும் அந்தர்வல்ட்டி அடித்துவிட்டனர். 2026 ஸ்டாலின் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக மாறியிருக்கும். உதயநிதி அவர்களை இனி திமுகவின் தலைவராக தொடர வைத்தாலோ அல்லது ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் அடுத்த முக்கியமான பதவிகளை கொடுக்க முன்வந்தாலோ அது வாரிசின் அடிப்படையில் அமைந்துவிடும். மக்கள் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் ஸ்டாலின் அவர்களது குடும்பம் சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் விசாரணையின் பிடியில் சிக்கிக்கொண்டால் சிறை தண்டனை, மறுபக்கம் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் 234 தொகுதியில் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும். வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடுகிறதா அல்லது கூட்டணியுடன் போட்டியிடுகிறதா அல்லது தேர்தலை புறக்கணிக்கிறதா என்ற கேள்விகளும் உருவாகியுள்ளது. திமுக இந்த இடைத்தேர்தலை பொறுத்துதான் அடுத்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அனைத்து தேர்தல்களிலும் மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை இந்த இடைத்தேர்தலை வைத்துதான் நாம் பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் உருமாறிக் கொண்டிருக்கின்றது. மேலும் மின்சாரத்துறையில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது. மேலும் அங்கு வேலை செய்தவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி பல உண்மைகளை பெற்றது ஸ்டாலின் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வகையில் மாறுமா என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை எதிர்நோக்கி வாக்குகளை செலுத்திவிட்டார்கள். இனி திமுகவின் ஆட்சியும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம், கமிஷனாக பெற்ற தனியார் நிறுவனங்களிடமும் தற்பொழுது சிக்கி கொண்டுள்ளார். எவ்வளவோ முறை கூறிய போதும் சபரீசன் தான் கேட்காமல் பல நிறுவனங்களிடம் கமிஷனாக பணங்களை பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது கூடாரமை சரியக்கூடிய வகையில் அமைந்துவிட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, ஸ்டாலின் அவர்கள் வேலையாட்கள் செய்த வாக்குமூலத்தை வைத்து என்ன தண்டனை கொடுக்கலாம், இதில் முக்கியமான நபர்கள் பெயர் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.